Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. நம்ம சென்னையில பெசன்ட் நகர் பீச்சில் உணவு திருவிழா நடைபெறுதுங்க. டிசம்பர் 21லேருந்து 24 வரைக்கும் இந்த உணவு திருவிழா நடைபெறுது. இங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, முக்கியமாக நான்வெஜ்ஜில் என்னென்ன ஸ்டால்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குன்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒவ்வொரு மாவட்டத்தினரோட ஸ்டால்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே உணவு திருவிழாவில் ஃபஸ்ட்டு நான் போகிறது தூத்துக்குடி ஸ்டால். இங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா சால மீன் சாப்பாடு, இலங்கை தொதல், இடியாப்பம், சொதி, நெத்திலி மீன், கணவாய் மீன், சூர மீன், மாசி மீன், பரோட்டா இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டால் இன்சார்ஜே இருக்காங்க, அக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா உங்கள் ஸ்டாலில் என்னெல்லாம் இருக்குன்னு. வணக்கம். இந்த சென்னையில் நடக்கிற உணவு திருவிழாவில் கலந்து கொள்றதுக்கு நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து தூத்துக்குடியில் இலங்கை தமிழர் முகாம்லேருந்து வந்திருக்கோம். அதனால் இலங்கை வெரைட்டி உணவும் பண்ணுறோம், தூத்துக்குடி ஃபேமஸும் பண்ணுறோம். தூத்துக்குடி ஃபேமஸ் வந்து பொரிச்ச பரோட்டா, சிக்கன் சால்னா, சிக்கன் வெரைட்டி பண்ணுறோம். இலங்கை ஸ்பெஷல் வந்து தொதல், வீச்சு பரோட்டா, கிழங்கு ரொட்டி, இடியாப்பம் வித் சொதி சம்பல், பீஃப் குழம்பு எல்லாமே வச்சுருக்குறோம். அந்த 21ஆந்தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா போயிட்டுருக்கு. நேரத்துலாம் பயங்கர க்ரௌட் இருந்துச்சு. இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட மண்டே தான் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம், பட் நல்லாவே க்ரௌட் இருக்குது இங்கே. இது வந்து நாங்கள் தூத்துக்குடியில் எங்கே ஸ்டால் போட்டாலும் நாங்கள் போயிடுவோம். ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாலுக்காக வந்திருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஆனால் இங்கேயுமே இலங்கைன்னு சொன்னோன்னு நிறைய பேர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, வாராங்க. நிறைய பேர் தொதல் அது இதுன்னு கேட்குறாங்க. ஆனால் நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இது என்னது? இது வந்து இடியாப்பம் சொதி சம்பல்னு சொல்லுவோம். இது சொதி, இது வந்து இதுக்குரிய சம்பல். இடியாப்பத்துக்கு ஸ்லோனில் வந்து இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். சிக்கன் சால்னா, பரோட்டா சிக்கன் சால்னா, இது பீஃப் பரோட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டாலே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டெம்ப்ட் ஏற்றுற மாதிரியே இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு இன்னும் நிறைய ஸ்டால் போக வேண்டியிருக்கு, வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது நாகூர் பிரியாணி. ஆனால் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. நாகூர் பிரியாணியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சிக்கன். சொல்லுங்கள் அந்த பிரியாணியை பற்றி. இந்த ஓலை வந்து அவங்களுக்கு அந்த நாகூரில் ஃபேமஸ் ரொம்ப. இதை வந்து ஒரு இது வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம் நல்லா. உங்ககிட்ட இந்த சீரக சம்பா அரிசி, இது வந்து ஃபிஷ், இது பாறை, இது ஒரு முள்ளு கூட இருக்காது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். இது வந்து புலல் அப்படின்னா நெய் சாப்பாடு, நெய் சொல். அப்புறம் இது நண்டு, நண்டு சோப்பு, இயற்கை எல்லாமே. நாகூர் பிரியாணி இது வந்து 220, 220. நாகூர் பிரியாணி வாசம் உண்மையிலே சான்ஸே இல்லை. நாகூர் பிரியாணி வாசம் பெசன்ட் நகர் பீச் ஃபுல்லாக வீசுன்ற மாதிரி சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 தான். அதை விட நண்டு ரசம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஐ மீன் நண்டு சூப்பு அந்த ஹீட்டோடு அவருங்க காட்டும்போது உண்மையிலே சான்ஸே இல்லைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொதுவாக பிரியாணியில் நிறைய வகையான பிரியாணி இருக்குது. ஆற்காடி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, டிஃப்ரெண்ட் பிரியாணி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் திண்டுக்கல் பிரியாணிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸியாக இருக்காங்க. தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி தான். இங்கே திண்டுக்கல் பிரியாணி 240க்கும் கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 160க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஹா, அது பக்கத்தில் ஒருத்தங்க வாங்கிட்டு போகிறது. ஆனால் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது கரூர் ஸ்டால். கரூர் ஸ்டாலில் எனக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி புலாவ் ரைஸ், மட்டன் கிரேவி, பரோட்டா சிக்கன், வெள்ளை குருமா, பீஃப் சுக்கா, தோல் ரொட்டி, மட்டன் கிரேவி, புலாவ் ரைஸ், தோல் ரொட்டி, பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கான்னு நிறைய ஐட்டம்ஸ் இங்கே உங்களுக்கு கரூர் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. வாங்க அடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத வாங்க. எந்த ஸ்டாலுக்கு போகணும்? எஸ், 96 ஸ்டாலுக்கு தான் போகிறேன். சுவைப்பது மிட்டாய் மட்டுமல்ல, உங்கள் பழைய நினைவுகளையும். இளமை காலத்து இனிப்பு சங்கம் இதெல்லாம் இருக்கின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பேக்கெட் புளி, ஸ்டீல் புளி, எடக்கல் மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், இனிப்பு மிளகாய், சீரக மிட்டாய், கலர் பென்சில், டிக் சோடா மிட்டாய். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் ஸ்பெஷல். நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேங்க. பள்ளிப்பாளையம்
இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இதில் வந்து மசாலா எதுவும் கலக்காமல் இஞ்சி பூண்டு மிளகாய் இது மட்டும்தான். மிளகாயினோட விதையை எடுத்துட்டு அது மட்டும்தான் போட்டு செய்வோம். உங்களுக்கு வந்து அஜினமோட்டோ எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் வீட்டு முறையில் எப்படி தயார் பண்ணியிருக்கணுமோ அது போல் தான் பண்ணியிருக்கோம். வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சென்னை மக்களுக்காகவே நாங்கள் நாமக்கல்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இது பெப்பர் சிக்கன். அதாவது பெப்பர் சிக்கன்னா கொல்லிமலை மிளகு இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொல்லிமலைனாலே மூலிகை சம்மந்தப்பட்டது தான். அங்கே விளையிற பெப்பரை வச்சு நாங்கள் சிக்கன் செஞ்சுருக்கோம். அதுதான் பெப்பர் சிக்கன் எங்களோட ஸ்பெஷல் இதுதான். அதிலே பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கிழங்கு சூப் இருக்குது. இதான் முடவாட்டுக்கிழங்கு சூப்பு. கொல்லிமலையில் இருக்கிற அந்த பாறை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த கிழங்கு எடுத்து தான் செஞ்சுருக்கோம். இதனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு போலவே இருக்கும். இது வந்து கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் கிட்டத்தட்ட 400 வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடியது. சளி, கபம் இதெல்லாமே சரி பண்ணும். வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சுவைச்சு பாருங்கள். ஸ்டால் நம்பர் 21 நாமக்கல். உண்மையிலேயே 2 சிக்கனும் சூப்பராக இருக்குது. வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சிவகங்கை. வாங்க பார்க்கலாம். நாங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்திருக்கோம். ரோஜா சுயஉதவி குழு. செட்டிநாடு நெய் சாதம், சிக்கன் கிரேவி, செட்டிநாடு மட்டன் கிரேவி, உப்பு கறி, மட்டன் உப்பு கறி, ஆமாம் சிக்கன் உப்பு கறி, இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக செட்டிநாடோட ஸ்பெஷல். அதெல்லாம் நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். சரி, இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நெய் சாதம் மட்டன் கிரேவியே பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். நெய் சாதம் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தான். மட்டன் உப்பு கறி பார்த்தீங்கன்னா 120, சிக்கன் உப்பு கறி 80 ருபீஸ்க்கே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் நெய் சாதம்லாம் வாங்கணுன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ்லேயே 4 டேஸ்க்கு இந்த ஃபுட் கோர்ட்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. இந்த மதுரை ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் பிரியாணி குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நுங்கு மில்க் ஷேக்கு, பனம்பழம் ஜூஸ்னு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. ஸ்டால் நம்பர் 34 மதுரை மூங்கில் பிரியாணி. வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நிறைய இடங்களில் பரோட்டா சாப்பிட்ருப்போம். ஆனால் விருதுநகர் பரோட்டானா அதுக்கு தனி மவுஸ் இருக்குது. பொதுவாக பரோட்டாவை சுடுவாங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறுத்த பரோட்டாவே கிடைக்குது. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்ச பரோட்டா இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் சாப், சிக்கன் கிரேவி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பொரிச்ச பரோட்டா, சிக்கன் கிரேவி, சிக்கன் சாப் சூப்பராக இருக்குது. ஸ்டால் நம்பர் 38 வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச பரோட்டா. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது செங்கல்பட்டுக்குன்னு உண்டான ஒரு ஸ்டால் நம்பர் 41ங்க. இந்த ஸ்டாலில் மற்ற ஸ்டால்லாம் இல்லாத டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. உதாரணமாக சொல்லலாம், ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, கிறிஸ்பி இறால், இட்லி, கருவாட்டு குழம்பு, இது இல்லாமல் நெத்திலி ஃப்ரை எல்லாமே இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டால்லலாம் இந்த மாதிரி இல்லை. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. வாங்க ஸ்டால் இன்சார்ஜ்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாலை மீன் ஃப்ரை, எறா கிறிஸ்பி ஃப்ரை, நெத்திலி கிறிஸ்பி ஃப்ரை, நண்டு லாலிபாப், ஃபிங்கர் ஃபிஷ், இது வந்து கிராபோட லெக்கு, இது வந்து ஃபிஷ்ஷு குழம்பு, நவரை மீன், இட்லிக்கு மீன் குழம்பு, கருவாடு குழம்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ராமநாதபுரம் ஸ்டால் நம்பர் 42. இந்த ஸ்டால்லையும் உங்களுக்கு வித்தியாசமாக நிறையவே இருக்குது. இதில் நீங்கள் ஆஃப்டர்நூன் வரும்பொழுது மீன் சாப்பாடு, அளவு சாப்பாடு 100 ரூபா, முட்டை பொரிச்சதோட மீன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 180 ரூபா, மீன் வறுவல் இருக்குது, க்ரீன் பெப்பர் சிக்கன், கணவாய் மீன் கட்லெட்டு, இறால் தொக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி புதினா பன்னீர் சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம், கணவாயில் கட்லெட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து மாசி கருவாடில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம், மாசி கருவாடில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம், மாசி கருவாடில் முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்கள் கடை
கடையினுடைய ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். நீங்கள் மக்கள் விரும்பி வந்து வாங்குறாங்க. எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்குது மகளிருக்கு. சரிங்க. முதல்வருக்கு கருவாட்டெல்லாம் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்களே, அது கூட அப்படியே சேல்ஸ் பண்ணுறதா? ஆமாம் வச்சுருக்கோம். அப்புறம் அது ஒரு வந்து பேக்கெட் என்ன விலைக்கா வருது? 100 ரூபா 150 ரூபா ஆ 1/4 கிலோ. சரிங்க, ஓகே. ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணா மீன் பேக்கெட் ஆகட்டும், மாசி கருவாடு, நெத்திலி கருவாடு, அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஐட்டம்ஸ் இங்கே நிறையவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜில் அப்படி அந்த பண்ணனா வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 days இருக்குது. ஒன்லி ப்ரோட்டீன் மசாலா முட்டை 15 ரூபா, மசாலா வாத்து முட்டை 25 ரூபா, மசாலா காடை முட்டை 30 ரூபா, மசாலா நாட்டுக்கோழி முட்டை 25 ரூபா, முட்டை பணியாரம், வாத்து முட்டை பணியாரம், ஆம்லேட்டு, ஆஃப் பாயில் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? நடந்து 10-15 ஸ்டால் கொடுத்துட்டோம். டேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ராகி பக்கோடா 30 ரூபாய்க்கு தராங்க. இட்லி வடகரி 2 பீஸ் 40 ரூபாய்க்கு தராங்க. இது எல்லாமே பிரியாணி 150 ரூபா, கேப்பக்களி 80 ரூபா. எல்லாமே மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாவே இருக்குதுன்னு யோசிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி. அதுவும் ப்ரானோட சைஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரான் பிரியாணி. கிட்டத்தட்ட 1 2 3 ஸ்பைசி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. 4 to 5 பீசஸ் இங்கே ப்ரானும் உங்களுக்கு இருக்குது. கத்திரிக்காய் ரைத்தா, பீட் பிரெட் அல்வா அண்ட் கத்திரிக்காய் சாப்ஸ். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா கிரேவி அண்ட் சிக்கன் 65. இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி ஸ்டாலுங்க நம்பர் 30 13 எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுங்க. பரோட்டா அண்ட் சிக்கன் 65 சேர்த்து 130 ருபீஸ் தான். இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் டிசம்பர் 21லேருந்து 24 வரைக்கும் இந்த உணவு திருவிழா நடைபெறுது. நீங்களும் இந்த பெசன்ட் நகர் பீச்சுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிடும் அஃதே துணை. நாம் பல ஆய்வுகளை செய்து பார்த்தால் ஒழுக்கம் நம் வாழ்க்கைக்கு துணையாக வரும். ஆகவே சிரமம் பட்டாவது ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும். பெபிள்ஸ் தமிழ்.